பிப்ரவரி 25 இஸ்ரேல் செல்கிறார் பிரதமர் மோடி. இரு நாடுகளிடையே ராணுவ ஒப்பந்தம் உட்பட பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததன் பின்னணியில் அமைச்சர் வேலு. 6 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு படிந்தது பேரம். 200 தொகுதிகளை எளிதாக வெல்ல முடியும். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததால் திமுக தொண்டர்கள் உற்சாகம். தேமுதிகவை கை நழுவ விட்ட எடப்பாடி பழனிசாமி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா அதிருப்தி. வேலூர் கூட்டத்தில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாது என தாவேகவினர் முன்னெச்சரிக்கை. முதல் முறையாக பந்தல் அமைத்து மருத்துவ குழு அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். வெளிநாடு தப்பிச் செல்ல முயற்சிக்க மாட்டேன். பண மோசடி வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் அனில் அம்பானி பிரமாண பத்திரம் தாக்கல். 2% குறைந்தது சுற்றுலா வரி. கோடை விடுமுறையில் வெளிநாடு செல்ல மக்கள் ஆர்வம். விசாரணை அதிகரிப்பு. ராஜ்யசபா எம்பிக்கள் எண்ணிக்கையில் அசுரபலம் காட்டும் பாரதிய ஜனதா. மொத்தமுள்ள 243 இடங்களில் 110 இடங்களுக்கு மேல் எட்டிப்பிடிக்கும் என கணிப்பு. காசா மறுசீரமைப்பு நிதியாக 61,000 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த நாடுகள். அமெரிக்கா மட்டுமே 91,000 கோடி வழங்கும் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு.